தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புதிய அரசு மகளிர் கல்லூரி தற்காலிகமாக பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் முதல் தளத்தில் செயல்படும் என வெளியாகிய தகவல் பெற்றோர் மற்றும் மாணவிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியில் நீண்ட காலமாக மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த நிலையில் அமைச்சர் TRB ராஜாவின் முயற்சியால் முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆண்டு கல்லூரி தொடங்கப்படும் என அறிவித்தார். புதிய கல்லூரிக்கான பாடப்பிரிவுகளில் BSc கணினி அறிவியல், நுண்ணுயிரியல், BSc, BCom, BA வரலாறு ஆகியவை அறிவிக்கப்பட்டன. தொடக்க நடவடிக்கையாக அரசு ராஜகோபால சுவாமி கல்லூரியில் ஓர் அறையில் அலுவலகம் திறக்கப்பட்டு முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் மன்னார்குடி நகர்மன்ற தலைவர் சோழராஜன் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள விழா அரங்கமும் வணிக வளாகத்தின் முதல் தளமும் புதிதாக தொடங்கும் மகளிர் கல்லூரிக்காக ஆய்வு செய்யப்பட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பரபரப்பாக வந்து செல்லும் பேருந்து நிலையத்திலும் வணிக வளாகங்கள் நடுவிலும் கல்லூரி அமைவது பாதுகாப்பு மற்றும் சூழ்நிலை காரணங்களால் ஏற்கத்தக்கது அல்ல என்று அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் தற்காலிகமாக கல்லூரி தொடங்குவதற்கான ஒப்பந்த பணிகள் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை தவிர்த்து புதிய கட்டிடம் அமைக்கப்படும் வரை மற்ற இடத்தில் கல்லூரி தற்காலிகமாக செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.